தங்கை முறை பெண்ணை காதலித்தவரை காதல் படபாணியில் கொலை செய்து வீசிய பெண்ணின் தந்தை உள்ளிட்ட 4 மானாமதுரை போலீசார் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள கிடாத்திருக்கை கிராமத்தைச் சேர்ந்தவர் காசிராஜன். அவரது மகன் 26 வயது திருக்கண். இவரது உறவினர்கள் ராமேஸ்வரம் அருகே முத்துராமலிங்கபுரம் நகரில் வசிக்கின்றனர். அங்கு அடிக்கடி சென்று வரும்போது முத்துராமலிங்கபுரத்தைச் சேர்ந்த 22 வயது சத்யா என்ற பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டது. இதில் சத்யா திருக்கண்ணனுக்கு தங்கை முறையாகும். ஆனாலும் இருவரும் காதலித்து வந்ததுடன் 2 மாதங்களுக்கு முன் தலைமறைவாகிவிட்டனர். இது குறித்து சத்யாவின் தந்தை இருளாண்டி புகாரின் பேரில் ராமேஸ்வரம் துறைமுகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதன் அடிப்படையில் இருவரையும் பிடித்து வந்து அவரவர் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். மீண்டும் கடந்த சில நாட்களுக்கு முன் இருவரும் தலைமறைவாகினர். இது குறித்து சத்யாவின் தந்தை இருளாண்டி பேரையூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் திருக்கண்ணன் தனது மகளை கடத்திச் சென்று விட்டதாக கூறியிருந்தார். அதன் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் காதலர்கள் இருவரும் மதுரையில் வசித்து வருவது தெரிய வந்தது. இதையடுத்து இருளாண்டி, அவரது மகன் முத்துமணி, மைத்துனர் முனியசாமி, உறவினர் கருப்புச்சாமி ஆகியோர் மதுரை விரைந்தனர். அங்கு இருந்த திருக்கண்ணன், சத்யா இருவரையும் காதல் படபாணியில் சமாதானமாக பேசி அழைத்து வந்துள்ளனர். வரும் வழியில் திருக்கண்ணனை சரமாரியாக தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். சடலத்தை மதுரை ராமநாதபுரம் 4 வழிச்சாலையில் மானாமதுரை அருகே மேலப்பசலை மேம்பாலத்தின் கீழே வீசி எறிந்துவிட்டு சென்றனர். இன்று காலை அந்த பகுதியில் இளைஞர் ஒருவரின் சடலம் கிடப்பதாக வந்த தகவலின் பேரில் போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். மானாமதுரை டிஎஸ்பி நிரேஷ் தலைமையிலான போலீசார் சடலத்தை மீட்டு சிவகங்கை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் சத்யாவுடன் ஏற்பட்ட காதல் விவகாரத்தில் திருக்கண்ணன் கொலை செய்யப்பட்டு வீசியது தெரிய வந்தது. இதையடுத்து சத்யாவின் தந்தை இருளாண்டி, சகோதரர் முத்துமணி, தாய்மாமன் முனியசாமி, உறவினர் கருப்புச்சாமி ஆகியோரை கைது செய்தனர். சகோதரி உறவு முறையிலான பெண்ணை காதலித்தவரை காதல் படபாணியில் அழைத்து வந்து கொலை செய்த சம்பவம் மானாமதுரை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.